வெல்கம் டு மாசா ஏஎஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்எஸ்சி ஜிடி 2024 நடந்த எக்ஸாமுக்கு கட் ஆஃப் மார்க் எவ்வளோ இருக்கும், ஃபிசிக்கல் பண்ணலாமா வேண்டாமா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட கேட்ட கொஷின்ஸ் இது. ஸோ நம்ம லாஸ்ட் இயர் கட் ஆஃப்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது 30+ கொஷின்ஸ் நீங்கள் கரெக்டாக போட்டவங்க நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபிசிக்கல் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். சரியா? ஸோ ஒரு 28, 29 போட்டவங்க கூட ஒரு வார்ம் அப்பில் நீங்கள் இருந்துக்கோங்க. சரியா? ஸோ 30+ கொஷின்ஸ் நீங்கள் போட்டவங்க கண்டிப்பாக பிசிக்கல் ட்ரை பண்ணுங்கள். நான் ரிசல்ட் வந்தால் தான் நான் பிசிக்கல் பண்ணுவேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தயவு செஞ்சு இருக்காதீங்க. சரியா? ஸோ ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், பிசிக்கல் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த பிசிக்கல் பண்ணுறதுனால நமக்கு எந்த ஒரு கெட்ட விஷயமும் நடக்க போகிறது கிடையாது. நம்ம உடல் ஆரோக்கியம் தான் கூட போகுது. அதனால் பிசிக்கல் ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா எம்பிஎஸ் படிக்கிறவங்களும் எழுதுவாங்க, சிஹெச்எஸ்எல் படிக்கிறவங்களும் எழுதுவாங்க, சிஜிஎல் படிக்கிறவங்க இந்த எக்ஸாம் எழுதி பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ரியல் டைம் என்விரான்மெண்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, அவங்க எக்ஸாம் எழுதுவாங்க. ஸோ இதனால இந்த கட் ஆஃப்லாம் பற்றி நிறைய இது சொல்லுவாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. சரியா? ஸோ எக்ஸாம் நீங்கள் கண்டிப்பாக எல்லாரும் என்ன பண்ணுவீங்க, பாஸ் பண்ணுவீங்க. ஃபிசிக்கலில் 100 கிடையாது, நான் எப்போதுமே சொல்கிற மாதிரி 200% எஃபோர்ட் போடுங்க. சரியா? அதே மாதிரி ஒரு பிசிக்கல் கைடை கண்டிப்பாக கூட வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் நார்மலாக நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ராக்சர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு நாளையில் ஓடணும் அப்படிங்கிற இதில் நீங்கள் ஓடி முடிச்சிருவீங்க. ஸோ அப்படி கிடையாது. ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ராக்டிஸ் உங்களை என்ன பண்ண வைக்கும், பாஸ் பண்ண வைக்கும். சரியா? அடுத்தது இந்த எஸ்எஸ்சி ஜிடி எழுதின எல்லாருமே இப்போ சிபிஓ எக்ஸாம் போட்டிருக்காங்க, சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க எல்லாத்துக்குமே நிறைய சான்ஸ் இருக்குன்னு நான் ஏன் சொல்லுவோம் அப்படின்னா, இந்த எக்ஸாமுக்கு ஜஸ்ட் 2 months தான் டைம் இருக்குது. ஸோ புதுசாக ஒரு பையன் ப்ரிப்பேர் பண்ணி இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஸோ ஆல்ரெடி ப்ரிப்பரேஷனில் இருக்கிறவங்க இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஜிடி எக்ஸாம் படிச்சிருப்பீங்க, அதை தாண்டி கொஞ்சம் நீங்கள் எஃபர்ட் போட்டாலே நீங்கள் போதும் என்ன பண்ணலாம், பாஸ் பண்ணலாம். அந்த கொஞ்சம் எப்போ நீங்கள் எஃபர்ட் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், மார்க் டெஸ்ட் எழுதுங்க. டெய்லி ஒரு மார்க் டெஸ்ட் போடுங்க. அந்த மார்க் டெஸ்ட்டுக்கு எக்ஸ்பிளனேஷன் பாருங்கள். இந்த மார்க் டெஸ்ட்டுக்கு எக்ஸ்பிளனேஷன் பார்த்தாலே உங்களால் கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், அந்த எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும். சரியா? ஸோ பிலோ 30 கொஷின்ஸ் போட்டவங்க ஹோப்பை விட்றாதீங்க. உடனே ஆர்பிஎஃப் வருது, ரயில்வே போலீஸ் ஃபோர்ஸ் வருது. அது போக அடுத்த எஸ்எஸ்சி ஜிடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட்ல வருது. சரியா? ஸோ தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. நான் எப்போதுமே ஒன்று சொல்வேன், இந்த கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னா நம்ம எல்லாரும் இப்படி க்யூவில் நின்றுட்டு இருக்கோம். ஸோ இங்கே இருந்து ஃபர்ஸ்ட்லேருந்து நிறைய பேர் நின்றுட்டே இருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த இடத்துல நிற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல நிற்கிறீங்க. ஸோ இதில் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க, வேலைக்கு போயிடுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பொசிஷன்லேருந்து இந்த இடத்துக்கு வந்துடுவோம். ஸோ அடுத்த டோர் நமக்கான வாய்ப்பாக தான் அங்கே இருக்கும். ஸோ அதனால் தயவு செஞ்சு இதை விட்டுட்டு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல போய் நின்றுட்டு பார்ப்பீங்க, ஐயோ இந்த வேலை நல்லா இருக்குமே, இந்த வேலைக்கு போயிருக்கலாமே, ஏன் அதை மிஸ் பண்ண சொல்லிட்டு திரும்ப திரும்ப யோசிச்சு பார்ப்பீங்க. அதனால் க்யூவில் நிற்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, க்யூவில் நிற்கிறீங்க, நின்றுங்க. அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருங்க. தொடர்ந்து போராடுங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாராலையும் என்ன பண்ண முடியும், பாஸ் பண்ண முடியும். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.